சொல்றேன். எப்படி நம்ம மனச சந்தோஷமா வச்சுக்கிறது? எப்படி வந்து நம்ம வந்து நிம்மதியாவும், சந்தோஷமாவும், ஆனந்தமாவும் எப்படி வாழணும் அப்படின்னா, ஒரு சிம்பிள் லாஜிக் என்னோட அனுபவம். குடுக்குற இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா, அந்த நிம்மதி, சந்தோஷம், ஆனந்தம் எல்லாமே இருக்கும். வாங்குற இடத்துல நீங்க இருந்தீங்க அப்படின்னா, இது எல்லாமே நம்ம தொலைச்சுருவோம். சிம்பிள். அதாவது இதுதான் லாஜிக்கு. இது நான் கத்துக்கிட்ட பாடம். நம்ம குடுக்குறோம் அப்படின்னா, பணம் காசு இல்லையே அப்படின்னு நீங்க வந்து வருத்தப்பட தேவையில்ல. அந்த கருணை நீங்க வந்து ஒரு 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 வண்டியில போறப்போ வந்து ஒரு கருணைப்படுறீங்க. நம்மளால உதவி பண்ணலனாலும் யாராவது வந்து ஒருத்தவங்க வந்து உதவி பண்ணட்டும், இந்த இவங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ஒரு கருணைங்கிறதே வந்து கடவுள் வந்து நம்ம பெரிய ஆசீர்வாதம் பண்றதா வந்து நான் லைஃப்ல கத்துக்கிட்டேன். அதே மாதிரி ஒரு ஒரு ஆம்புலன்ஸ் வந்து கிராஸ் ஆகுது அப்படின்னா, ஜஸ்ட் அவங்களுக்காண்டி பிரேயர் பண்ணிக்கிறது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி வந்து இது இது வந்து நம்ம குடுக்குறோம். அதாவது பிரார்த்தனைய நம்ம குடுக்குறோம். அதே மாரி நம்மள்ட்ட இருக்கிற பொருள யாருக்காவது முடிஞ்ச முடிஞ்ச அளவுக்கு நம்ம